அது பூங்குன்ற என்ற அழகான கிராமம். அந்த கிராம மக்கள் எல்லாம் அந்த கிராமத்தோட வயலில் வேளாண்மை வேலை பார்த்தாங்க. அந்த ஊர்லேயே ரொம்ப அமைதியான அறிவான பாட்டி தான் சாந்தி பாட்டி. சாந்தி பாட்டிக்கு ஒரே ஒரு பேத்தி இருந்தா. சாந்தி பாட்டியோட மக விபத்தில் இறந்ததால் அவங்களோட பேத்தியை சின்ன வயசுலேருந்து அவங்க தான் வளர்க்குறாங்க. அடடா சாந்தி பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் டிஃபன் கடையெல்லாம் நல்லா போகுதா? அட அதை ஏன்ப்பா கேட்குற? என் கடை நல்லா தான் போகுது. ஆனால் வியாபாரிகளுக்குள்ள சின்ன பொறாமை இருக்க தானே செய்யுது. சரி, நான் வரேன்ப்பா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன பாட்டி அங்கேருந்து கிளம்புனாங்க. பாட்டி பேத்தி 2 பேரும் நைட்டு நல்லா தூங்கி விடிய காலையில் 4 மணிக்கே எழுந்துக்கிட்டாங்க. அப்போ தான் அவங்களால வியாபாரத்துக்கு போக முடியும். பாட்டியோட இட்லிக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க. பாட்டி எப்போவுமே விலை குறைவாக ரொம்ப தரமான இட்லியை தான் செஞ்சு விற்றாங்க. அதால் பாட்டிக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு, நிறைய வியாபாரமும் நடந்துச்சு. ஆனால் அதே ரயில்வே ஸ்டேஷனில் மூர்த்தின்றவன் ரொம்ப அன்ஹைஜீனிக்கான முறையில் விலை கூடவும் இட்லி விற்றான். இதெல்லாம் அவனுக்கு வாடிக்கையாளர்கள் யாருமே இல்லை. அதால் அவனுக்கு நிறைய பொறாமை புத்தி வந்துச்சு. இதெல்லாம் இப்படி இருக்க அந்த ஊரில் புதுசாக ஐஏஎஸ் ஆஃபீஸராக மணின்றவர் பொறுப்பேற்றார். அவர் அந்த ஊரோட தலைவர்கிட்ட போய் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினார். இந்த ஊரில் இருக்க மக்களையும் இந்த ஊரில் இருக்க பொது இடங்களையும் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த ஊரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த ஊரை சுற்றி பார்க்க தொடங்கினார். முதல்ல அவர் போன இடம் ரயில்வே ஸ்டேஷன் தான். அப்போது அவர் போன கடை மூர்த்தியோட டிஃபன் கடை. அப்போ போய் அந்த மூர்த்திக்கிட்ட ஒரு பிளேட் இட்லியோட விலையை கேட்டார். ஐயா, எனக்கு ஒரு பிளேட் இட்லி வேணும். என்ன விலைன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு இட்லியோட விலை 40 ரூபா. உனக்கு எத்தனை இட்லி வேணும்னு சொல்லு, அதுக்கான விலையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதால் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து போயிட்டார். அப்படி இருக்க அந்த மூர்த்திக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சாந்தி பாட்டி ரொம்ப கம்மியான விலையில் விற்கிறதால தானே நம்மளுக்கு வியாபாரம் ஆக மாட்டேங்குது. இனி அந்த சாந்தி பாட்டி இங்கே வியாபாரமே பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவன் ஒரு திட்டத்தை போட்டான். சாந்தி பாட்டியோட இட்லியை சாப்பிட்டதால ஒரு வயசான அம்மா அவங்க கடை முன்னாடி விழுந்ததாகவும் அவங்க பேரை அதை பார்த்து அழுகிற மாதிரியும் அவன் ஒரு நாடகத்தை நடிக்க வச்சான். வறுமையோட காரணத்தால் அவங்க 2 பேரும் அந்த நாடகத்தை நடித்தாங்க. அதை சுற்றி பார்த்த மக்கள் ஆச்சரியத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட மூர்த்தி பாட்டியோட கடையெல்லாம் வீணாக்க தொடங்கினான். ஊர் மக்கள்கிட்ட இவ ரொம்ப கேவலமான இட்லியை விற்கிறா, இவளோட இட்லியை சாப்பிட்டு யாரும் இப்படி ஆயிடாதீங்க அப்படின்னு கத்துனான். நம்ம ஏன் இங்கே மயங்கி இருக்காங்க? என்னாச்சு? இந்த கடையில் செதறி போய் கிடக்குது அப்படின்னு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸை கேட்க அந்த ஊர் மக்கள் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னதெல்லாம் கேட்ட அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த பாட்டி கடையிலேருந்து ஒரு இட்லி எடுத்து எந்த யோசனையும் இல்லாமல் வாயில் போட்டார். அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியம் பட்டாங்க. உங்கள் முன்னாடி தானே சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை. இதுக்கெல்லாம் காரணம் மூர்த்தி தான். அவன் தான் இவங்க 2 பேரையும் நடிக்க வச்சு பாட்டியை இங்கேருந்து துரத்த பார்க்குறான். ஓரத்தில் இருந்து பார்த்த மூர்த்தி, யாரும் இந்த ஆளை நம்பாதீங்க, இந்த ஆள் பாட்டியால் வச்ச ஆள் தான், சும்மா நடிக்கிறான், அவனெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு கத்தி சொன்னான். நான் ஒன்றும் நடிக்கலை, நான் தான் இந்த ஊரில் புதுசாக பொறுப்பேற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர். என் பேர் மணி. நான் இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப அநியாயமாக விலையில் விற்கிற, இந்த பாட்டி ரொம்ப தரமாகவும் ரொம்ப நியாயமான விலையிலையும் விற்கிறாங்க. அப்படி இருக்க இந்த பாட்டி கண்டிப்பாக எந்த தீங்கும் அந்த இட்லியில் வச்சுருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதால் தான் நான் அந்த இட்லியை சாப்பிட்டேன். இப்போவே எனக்கு தெரியுது நீ தான் அதை பண்ணியிருப்பேன்னு. அதால் தான் நீ தான் பண்ணியிருப்பேன்னு இந்த எல்லோரும் முன்னாடி நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த நடிச்சிட்டு இருந்த அம்மா சாந்தி பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. சாந்தி பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த மூர்த்தி தான் எனக்கு பணம் கொடுக்குறதா சொல்லி இப்படி நடிக்க சொன்னான். நானும் என் பேரனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக இப்படி பண்ணேன். என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அநியாயமான விலைக்கு விற்றதுக்காகவும் இந்த பாட்டி மேலே வீண் பழிய போட்டதாலும் இனி இந்த மூர்த்தி இந்த இடத்துல கடை வைக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னார். மூர்த்தியோட விஷயத்தில் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுத்த முடிவு சரிதானா அப்படின்ற கருத்தை கமெண்ட்டில் போடுங்க. Check out these awesome videos! And don't forget to subscribe! See you next time!